தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பேச்சு பலன் தான் சொல்ல போறேன். சந்தோஷமா கேளுங்க. ஏனென்று சொன்னால், மகர ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து அமர்கிறார். அதுவும் உச்சம் பெற்று விளங்குகிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார், நேருக்கு நேர் பார்க்கிறார். 7ஆம் பார்வை என்பது எந்த ஒரு கிரகத்திற்குமே நேர்கொண்ட பார்வைன்னு சொல்றோம் இல்லையா, நேருக்கு நேர் பார்க்கறது அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நேருடைய பார்வை உங்களுக்கு விழுகிறது. இதுதான் பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ குரு 7 வந்து உட்கார்ந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றப்பாடு பண்ணி கொடுப்பாரு. கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு, டைவர்ஸ் ஆயிருந்தவங்களை சேர்த்து வைப்பாரு, கணவன் மனை ஒரு பலப்படுத்துவாரு, தொழில் மேன்மையை கொடுப்பாரு, பிரயாணங்களால பலன் கொடுப்பாரு. இது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வருவாரு. இது மாதிரி தான் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துடைய பலன் வந்து பார்க்கும்போது ரொம்ப விசேஷமான பலனா இருக்கும். நிறைய அதீத சக்தி உள்ள பார்வையா பலன் கிடைக்கும். புடம் போட்ட தங்கம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மென்னுவீங்க, ஜொலிப்பீங்க, உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படும், தன்னம்பிக்கை உயரும், தைரியம் துணிச்சல் மேலோங்கும், எல்லாமே நடக்கும். இதெல்லாமே கண்டிப்பா இந்த குரு பேச்சில் நடக்க போதும். அது இல்லாமல் உங்க ராசிக்கு உள்ள 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி எல்லாமே கிடைக்கும். சகோதர சகோதர உதவி கிடைக்கும். திருமணம் ஆகியிருந்தா கணவன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனைவி வழி ஒரு ஆனந்தான், பெண்ணா இருந்தா கணவன் வழி வரும். அந்த உறவு பலப்படும், அவங்க மூலமா உதவி கிடைக்கும். இது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக உங்க ராசியும் பார்க்குறாரு இல்லையா, அப்போ எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றமான பலன் கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். குருவோட பார்வை நேரம் விழும்போது என்ன நடக்கும்? மயங்கி இருந்தவங்க எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருப்பீங்க, தூங்கி இருந்தவங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. இப்போ நேற்று வரைக்கும் சோம்பேறா இருந்தப்பா, இன்னைக்கு பாரு சுறுசுறுப்பா இருக்கான். என்னன்னு தெரியலப்பா, ஏதாவது டானிக்குன்னு குடிச்சிட்டானா, இல்லை ஏதாவது மந்திர சக்தி வந்துச்சா, அந்த சக்தி வந்துச்சா, இந்த சக்தி வந்துச்சா, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏனையும் கெட்டலமா சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் செயல்படுவீர்கள், துடிப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. இது மாதிரிதான் அந்த நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யோசிச்சு செயல்படுவீங்க. யாரை நம்புறதுன்னு தெரியாம ஒரு சந்தேக குணமும் இருக்கும். அதெல்லாமே விட்டு விலகிடுங்க. அது மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. எல்லா விஷயமும் ஏற்றம் நடக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு விழறதுனால உங்களுக்கு தீய சக்தி விலகி நல்ல சக்தி வரும். யாராவது உங்களுக்கு கெட்டது பண்ண நினைச்சா கூட பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. நல்ல சக்தி தான் வந்து உங்களுக்கு அரண் போல இருந்து காப்பாற்றும். தெய்வ சக்தி வந்து மேலும் உங்க ராசியை சனி பகவான் தானே, அந்த சனி பகவான் வந்து நேர்மை, சத்தியம், நீதி தவறாம இருப்பார். அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானுடைய அம்சம் பெற்றவர் யார்? கால பைரவர், ஆஞ்சநேயர், இவங்களாம் வணங்கினா சனியுடைய பாதிப்பு குறையும். அப்போ ஆஞ்சநேயர்ல பாத்தீங்கன்னாக்கா விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபடலாம். பைரவர்ல பாத்தீங்கன்னாக்கா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சின்னு சொல்றதுனால குருவா விளங்கக்கூடிய மகான்களை தரிசனம் பண்ணலாம், வழிபடலாம். ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பா நான் செய்யணும். மகர ராசிக்காரர்கள் ஜீவ சமாதி தரிசனம் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும், நல்லது மட்டுமே நடக்கும். இது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு குருவுடைய பார்வை பலனும் நல்ல விஷயமா இருக்க போகுது. நல்ல நல்ல திட்டங்கள் நீங்க வகுத்து முன்னேற்றம் அடைவீங்க. அரசியல், சமூகம், கலைத்துறை எல்லாத்துலயும் போட்டி போட்டு வெற்றி பெறுவீங்க. அது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். கூட்டு முயற்சி பலிதம் தரும். யாராவது உங்களோட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், நல்லா வந்துடுவாங்க. இல்லை சின்ன ஆளா இருந்தா கூட அவங்க உங்களை தூக்கி விட்டு உங்களை நல்லபடியாக பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. புரிஞ்சிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால குருபகவான் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எல்லா வகையிலும் லாபங்கள் ஏற்படும். பெரிய மனித தொடர்பு கிடைக்கும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சாலே நல்ல விஷயம் நடக்கும். அதனால மகர ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா வகையிலுமே ஏற்றம் பெற போறீங்க. எல்லாரும் ஒரு கை பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பார்த்துட போறீங்க. எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஜெயிச்சிட போறீங்க.
எல்லாத்துலயும் மீண்டு வந்துடுவேன் சொல்லுவீங்க இல்லையா? அப்படி எல்லாத்துலயும் மீண்டு வந்துடுவீங்க. முன்னேற்றத்துக்கு மேல முன்னேற்றம் அடைய போறேன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாமே சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இறைப்பறிகால் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது உடல் சுமை கஷ்டப்படுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, தன்னுடைய பலத்தால் உழைக்கிறவங்க, கட்டட வேலைலாம் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களும் தன்னுடைய பலத்தால் தான் உழைப்பாங்க. தலையில செங்கல் சுமப்பாங்க, சிமெண்ட் சுமப்பாங்க. உடல் பலத்தை நம்பி வேலை செய்பவர்கள், அதுல கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இது பண்ணினீங்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.